ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3 ஒரு வழியாக முடிச்சிட்டோம். இன்ஃபினிட்டி சாகா ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மல்டிவர்ஸ் சாகாக்குள்ள என்டர் ஆக போகிறோம் வித் வாண்டா அண்ட் விஷன் எபிசோட் 1 பிரேக் டவுனோட. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வாண்டா விஷன் தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 4ஓட முதல் ப்ராஜெக்ட் வாண்டா விஷன் சீரிஸ் இறக்கி விட்டுருக்காங்க. கொரோனாலே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரிலீஸாக இருக்க வேண்டியது இந்த ஃபேஸ் 4ல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்க. அதுவும் 2021-22 இந்த 2 வருஷத்துலேயே ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. காரணம் அவங்க கொரோனாவில் பிளான் பண்ணி வச்ச எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ரஸ்டாக அந்த 2 வருஷம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க போட்ட பிளானில் கொரோனா வந்து மூக்க நுழைச்சதுனால கொஞ்சம் குளறுபடி ஆகிப்போச்சு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாண்டா விஷன் சீரிஸை பார்க்க போகிறோம். இந்த வாண்டா விஷன் சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாண்டாவோட அந்த ஒரு ஃபேக் ரியாலிட்டிக்குள்ளே நடக்கிற கதைகள் தான் மொத்தமே. பார்த்து கூட 3 வருஷம் ஆக போகுது. திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு டைம் உட்காந்து ரீவாட்ச் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட் எபிசோடு வழியாக பார்த்து முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு 3 எபிசோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்லோ பிக்கப்பாக தான் போகுங்க. நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மொத்த சீரீஸையும் அவங்க 6 எபிசோடு 1 ஹவராக தான் அவங்க ரிலீஸ் பண்ணுறதா பிளான் வச்சுருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு 9 எபிசோட ரிலீஸ் பண்ணிடலான்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் ஒவ்வொரு எபிசோடுமே ஜஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் டைமில் தான் இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது செம்ம கடுப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு வாரமாக வெயிட் பண்ணி ஒரு எபிசோடு பார்ப்போம். ஆனால் அந்த எபிசோடு வெறும் 1/2 hour தான் இருக்கும். அது உண்மையிலே எனக்கு செம்ம கடுப்பாக இருக்கும் அந்த டைமில். பட் ஒரு சீரீஸாக ஓவராலாக ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஒட்டா உட்காந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஆனால் தனித்தனியாக வீக்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலே செம்ம கடுப்பாக இருக்கும். அதனாலே நான் 4வது எபிசோடோடு நிறுத்திட்டு மொத்தமாக ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஒட்டுக்கா அப்போ பார்த்து கூட 3 வருஷம் ஆகும். ஸோ இப்போதைக்கு உட்காந்து ரீவாட்ச் பண்ணி இப்போ இந்த சீரீஸை நம்ம பார்க்கலாம். இந்த ஷோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம மார்வல் லோகோ இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எகைன் அந்த இன்ஃபினிட்டி சாகா லோகோ தான் போட்டிருப்பாங்க. ஃபேஸ் 4க்கு அவங்க புது லோகோ போடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தவங்க உண்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு ஃபேஸ்க்குமே லோகோ மாற்றுவாங்க. மல்டிவர்ஸ் சாகாக்கு புது லோகோ போடுவாங்களான்னு இல்லை, அதே லோகோவை தான் எகைன் போட்டிருந்திருக்காங்க. அண்ட் அந்த லோகோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ஓல்டு டிவி ஷோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் தீமுக்கு அப்படியே மாறிடும். இந்த ஷோவே பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்துட்டு அண்ட் வாண்டா விஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போய் அவங்க வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இந்த மொத்த ஷோவே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஓல்டு 1950s அமெரிக்கன் சிட்காம் டிவி சீரிஸாக வெயிட் பண்ண மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த சிட்காம் டிவி ஷோஸ் மாதிரி தான் அதெல்லாம் இருக்கும். நாம் அந்த ஷோலாம் பெருசாக பார்த்தது கிடையாது. இப்போ வேணால் புதுசாக வருது. அப்போ அந்த ஷோஸ்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஷோங்களை த லூசி லவ், அப்புறம் இந்த டிக் வேன் டைக், முக்கியமாக இந்த டிக் வேன் டைக் ஷோவை பேஸ் பண்ணி தான் இந்த ஷோ வந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆரம்பத்திலே அவங்க 2 பேர் வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த டோர் நம்பர் நோட் பண்ணுங்களேன், 2800 அப்படின்னு போட்டிருக்கோம். இது என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே நடக்கிறது வந்துட்டு சில தான். காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதே மாதிரி தான் விஷன் ஒரு வீட்டில் தங்கும்போது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 616 அப்படின்னு தான் நம்பர் போட்டிருக்கோம். இது அந்த மார்வல் யூனிவர்ஸை குறிக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எம்சி யூனிவர்ஸ் வந்து 1999 மாதிரி சொல்கிறாங்க. 2800 ஏதோ ஒன்று இருக்குமோ, பாசிபிளி இது ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கலாம். ஷோவோட ஆரம்பத்திலே வாண்டாவை பவர்ஸில் யூஸ் பண்ணி அந்த வீட்டை ரெடி பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியாதமா ஒரு பிளேட்டை நம்ம விஷனோட மண்டையில் அடிச்சிருவா. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மை ஹஸ்பண்ட் அண்ட் இஸ் இன்டிஸ்ட்ரக்டபிள் ஹெட் அப்படின்னு சொல்லி. தானோஸ் மண்டையிலேருந்து ஸ்டோனை கொத்தி எடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இன்டிஸ்ட்ரக்டபிள் ஹெட்னு சொல்கிறீங்க. My husband and his indestructible head. அண்ட் இந்த ஷோவில் தான் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம ஆக்னஸையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இதனடா நான் ஃபஸ்ட்டு ஹார்க்னஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்டுச்சு. அப்புறம் தான் பார்த்தா அது ஆக்னஸ். இதனடா ஆக்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகத்தால் இருக்கிற ஆகையும் ஹார்க்னஸில் இருக்கிற நெஸ்ஸையும் எடுத்து ஆக்னஸ்ன்னு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த காலண்டரில் ஒரு டேட் ஒன்று குறிப்பிட்டிருப்பாங்க, August 23 அப்படின்ற மாதிரி. அந்த காலண்டர் பாருங்களேன், August 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா டியூஸ்டேல ஆரம்பிச்சிருக்கோம். எந்த வருஷத்தில் டியூஸ்டேல August 1 ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா போன வருஷம் தான். போன வருஷம் 2023 தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷோவே மொத்தமாக நடக்குது. என்கேமே அந்த டைமில் தான் நடக்குது. எம்சியூ பிரகாரம் அவெஞ்சர்ஸ் என்கேம் முடிஞ்சு கரெக்டாக நம்ம அவெஞ்சர்ஸ் என்கேம் டைம்லைன்லேயே தான் நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த டைமுக்கே வந்துருச்சு. டெக்னிக்கலாக அப்போ தான் இந்த ஷோ வாண்டாவோட ஈவெண்ட்ஸுமே நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த டேட்டை என்னவா நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல ஹார்ட் சிம்பிள் போட்டிருந்ததுனால நம்ம வாண்டா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா வாண்டாவா நினைக்கல. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்னஸ் தான் வந்து சொல்லிட்டு போவா, மேபி அது உங்கள் ஆனிவர்சரியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு போவா. அதனால் பார்த்தீங்கன்னா வாண்டா வந்துட்டு அது ஆனிவர்சரிக்காக வீட்டை ரெடி பண்ணுவா. இந்த பக்கம் அது ஹார்ட் சிம்பிள் போட்டுருந்துச்சுல, ஆக்சுவலி HEART. அவர் பாஸோட பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட். ஒருவேளை அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வருமோ அப்படின்னு நினச்சிட்டு விஷன் பார்த்தீங்கன்னா அவங்க பாஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாப்பில். ஆஃபீஸ் எடுத்துக்கோங்களேன், ஆஃபீஸில் அவங்க படப்படன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. விஷன்லாம் டக்குன்னு வேலையை முடிப்பார். ஆனால் என்ன வேலை செய்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. வேலை செய்கிறான் அவ்வளோதான், என்ன வேலைன்ட்டுலாம் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நம்ம எந்திரன் ஜோக்குமே வரும். எந்திரன் படத்தில் எப்படி நீ என்ன லூஸ் அப்படின்னு கேட்கும்போது இல்லையே எல்லாம் டைட்டாக தான் இருக்குன்ற மாதிரி, அவர் ஒரு ஸ்க்ரூஸாக லூஸ் அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே டைட்டாக தானே இருக்குது அப்படின்னு
தலை தட்டி காட்டுவார். மேபி இது ஒரு எந்திரன் ரெஃபரன்ஸாக கூட இருக்கலாங்க, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் ஒரு தனி அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு கான்செப்ட் ஆர்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எந்திரன் படத்தில் லாஸ்ட்டில் எப்படி எல்லா ரோபோட்டும் சேர்ந்து ஒன்றா ஒரு பெரிய ரோபோட்டாக வருமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படத்துலையுமே ஒரு கான்செப்ட் ஆர்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லா அல்ட்ரான் பாட்ஸும் சேர்ந்து ஒரு பெரிய ரோபோட்டாக மாறுற மாதிரி. பாசிபிளி இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு எந்திரன் படத்தோட ரெஃபரன்ஸாக இருக்கலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி கமர்ஷியல் ஆட் வேறு வரும். இந்த ஆட் எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல, பட் ஒரு ஆட் வந்திருக்கும், டோஸ்ட் மேட் 2000 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுலேயுமே ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க. லைக் அதில் வந்துட்டு அந்த ரெட் கலர் பீப் சவுண்ட் வரும்ல, கிட்டத்தட்ட ஒரு பாம் வெடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கும். அண்ட் அந்த டோஸ்ட் மேட் ரெடி ஆகிற அந்த ஒரு சவுண்டு கிட்டத்தட்ட நம்ம அயன்மேனோட அந்த ரிப்பல்சர் சவுண்ட் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த பாம் சவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொக்கோவியாவில் தானே அவங்க இருந்திருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே அந்த பாம் வந்து விழுந்து 2 பேரும் அங்கேருந்து தான் பொழைச்சி வந்திருப்பாங்க. வாண்டாவும் தம்பி பியட்ரோவும், சரி அண்ணன் பியட்ரோவும். அந்த தான் அந்த பாம் பக்கத்துலேயே இருந்தால் அது எப்படா வெடிக்குன்ற மாதிரி அந்த ஒரு பதட்டத்துலேயே இருப்பாங்க. இது சீன்லையுமே அப்படி தாங்க. அந்த பீப் சவுண்ட் வந்துட்டு நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி லைட்டாக க்ரியேட் பண்ணோம். வெடிக்க போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தையுமே க்ரியேட் பண்ணும். அதை தான் அங்கேயுமே காட்டியிருக்காங்க. அண்ட் நைட்டு பார்த்தீங்கன்னா டின்னர் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஹேக்னஸ்க்கு ஹெல்ப் கேட்டு அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. நீ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஸ்னாப்பில் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னாப் தேனோஸோட ஸ்னாப் இந்த இடத்துல ரெஃபர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா டின்னர் டேபிளில் வந்துட்டு உங்கள் குழந்தைங்கள பற்றி கேட்பாங்க. அண்ட் இந்த ஷோலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கேயுமே குழந்தைங்கள காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க குழந்தைங்கள பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு குழந்தைங்க இல்லையா, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, எப்போ கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அது ஒரு ஃபேக் ரியாலிட்டி தானே, அவங்களுக்கே தெரியாது. பாரு இவங்க கல்யாணம் ஆகி தான் இங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அது அவங்களுக்கே தெரியாது. அண்ட் அந்த அவங்க ஹோனருக்கு பார்த்தீங்க அந்த பாஸுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு தொண்டை அடைச்சிக்கும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அவங்க ஒய்ஃப் உட்காந்துக்கிட்டு ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீன் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் க்ரீப்பியாக தாங்க இருந்துச்சு. ஒரு பேய் படம் பார்க்குற எஃபெக்ட் அந்த ஒரு சீன் தான் கிரியேட் பண்ணிச்சு. லைட்டாக கொஞ்சம் ஒரு ஹாரர் எஃபெக்ட் வந்துச்சு. உடனே பார்த்தீங்கன்னா விஷயம் வந்துட்டு அவன் பவர் யூஸ் பண்ணி அந்த தொண்டையில் சிக்கி இந்த தீமே எடுத்து விட்ருவாப்பில். அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்த மோதிரத்தையும் மாற்றி அவங்க லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த டிவி கிரெடிட் ஓடும். அது வந்துட்டு ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும். ஹெக்ஸை டிஃபர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த கிரெடிட்ஸுக்குள்ளே வெளியே வந்து இன்னொரு கிரெடிட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம். லைக் இது நாம் பார்க்குற மாதிரி வேறு யாரோ ஒருத்தர் டிவி ஷோவை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் கிடையாது, ஸ்வாடை சேர்ந்த யாரோ ஒருத்தங்க தான். சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் லோகோ இருக்கும். அந்த டெய்லியுமே ஒரு ஸ்வாட் லோகோ இருக்கும். ஸ்வாடை சேர்ந்த யாரோ ஒருத்தங்க தான் பார்த்தீங்கன்னா இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஷோவுமே முடியுது. ஷோவை வெறும் இந்த எபிசோடே வெறும் 20 நிமிஷமோ 22 நிமிஷமோ தாங்க. ஆனால் கிரெடிட்ஸ் ஓட்டுவாங்க பாருங்கள், 26 நிமிஷத்துக்கு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த கிரெடிட்ஸை மட்டும். ஆமாம், ஒரு விஷயத்தை மாட்ட பாருங்களேன். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம விஷன் வந்துட்டு அவள் சொக்கோவியாலேருந்து வந்தால் அது அப்படி இருக்கான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சொக்கோவியா அகைன் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் நடந்த ஈவெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க போல் இருக்குது. அப்போ தானே விஷயமே உருவாயிருப்பார். அதனால் சொக்கோவியா லைட்டாக கொஞ்சம் ஹிண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்து நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த ஷோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதே சொல்லுங்கள். அண்ட் இந்த பிரேக் டவுன் சீரிஸ் என்னென்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அத்தனை மார்வல் ப்ராஜெக்ட்டுமே பேக் டவுன் பண்ணுற முயற்சியில் இறங்கியிருக்கேன். இந்த ஷோவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதரவு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மூலமாக கொடுத்து விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்க வரைக்கும் பை பாய்.